தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிசி முஸ்லீம் இடஒதுக்கீடு சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு ஜிஓவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஜிஓவில் உள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் அனைத்து சமுதாயத்தினருக்கும் பயன்பெறும் வேண்டும் என்ற நோக்கத்தில் 69% இடஒதுக்கீடு வழங்கி வருகிறது. அந்த இடஒதுக்கீடு டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தமிழக அரசு இந்தந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பேக்வர்டு கிளாஸ் பிசி கம்யூனிட்டிக்கு 26.5%, பிசி முஸ்லீம் 3.5% இடஒதுக்கீடு வழங்கிட்டு வராங்க. உதாரணமாக தமிழக அரசு 100 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அதில் 26.5% பிசி கம்யூனிட்டியாக இருக்கணும். 3.5 வேகன்சி பிசி முஸ்லீமுக்கு கொடுப்பாங்க. 13% போஸ்டிங் எம்பிசிக்கும், 7 போஸ்டிங் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி இவங்க தான் எடுக்க முடியும். அதே மாதிரி 15% போஸ்டிங் எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டியில் உள்ளவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். 3% 3 போஸ்டிங் அருந்ததியரும், 1% 1 போஸ்டிங் எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இந்த கம்யூனிட்டியும் எடுத்துக்கலாம். மொத்தமாக 100 போஸ்டிங்கில் எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணுன்றத டிஸ்பிளேல தெரியும். மொத்தம் 69% இடஒதுக்கீடுக்கு போயிடும். மீதி 31% ஜென்ரல் கேட்டகரி யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இடஒதுக்கீடு சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இடஒதுக்கீடு கம்யூனிட்டியில் பிசி முஸ்லீமுக்கு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசி எம்பிசி அல்லது எஸ்சி பிரிவை சேர்ந்த ஒரு நபர் பிசி முஸ்லீம் மாறி இருந்தால் அவர்களுக்கு பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்றதுக்கு ஜிஓ வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி பிசி எம்பிசி எஸ்சி பிரிவை சேர்ந்தவர்கள் பிசி முஸ்லீமுக்கு மதம் மாறி இருந்தால் அவங்க பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் வாங்கி பிசி முஸ்லீமில் உள்ள 3.5% இடஒதுக்கீடுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பயன்பெறலான்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவர்கள் பிசி சான்றிதழ் வாங்கும்போது அதற்கான சப்கேஸ்ட் அன்சர், தெக்கனி, லப்பை, ஷேக், சையத், ராவுத்தர் இந்த வகையான 7 சப்கேஸ்டையும் நீங்கள் அப்ளை பண்ணி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலயமா சர்டிஃபிகேட் வாங்கி கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு 3.5% இடஒதுக்கீடை பயன்பெறலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜிஓவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஃபரன்ஸுக்காக பார்த்துக்கலாம். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வே டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.